கங்கை அமரன் தமிழ் திரைப்படங்களில் ஓர் இசையமைப்பாளராகவும், பாடலாசிரியராகவும், திரைக்கதை ஆசிரியராகவும், நடிகராகவும், திரைப்பட இயக்குனராகவும் பன்முக திறமை காட்டியவர். பல தொலைக்காட்சி இசைத்தொடர்களின் புகழ் பெற்றவர். புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இளையராஜாவின் தம்பியும், நடிகர்கள் வெங்கட் பிரபு, பிரேம்ஜி அமரன் ஆகியோரின் தந்தையும் ஆவார். கங்கை அமரன் தணிக்கைக்குழு உறுப்பினராகவும், பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாகவும் இருந்துள்ளார். 2017 ஏப்ரலில் ஆர்.கே. நகர் தொகுதி இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். ஆனால் அந்த இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. இவர் இயற்பெயர் கங்காதரன். இவர் பிறப்பு 8 டிசம்பர் 1947. இவர் பிறந்த இடம் பண்ணைப்புறம், தேனி மாவட்டம், தமிழ்நாடு. கங்கை அமரன், இளையராஜா, பாவலர் வரதராஜன் ஆகியோர் இந்திய பொதுவுடைமை கட்சியின் மேடைகளில் கட்சியின் கொள்கை விளக்க பாடல்களையும், அன்றைய காங்கிரஸ் ஆட்சியின் முறைகளை பாடல்கள் மூலம் விமர்சித்தும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தியும் வந்தனர். கங்கை அமரன் தமிழ்நாடு தேனி பண்ணைபுரத்தில் 1947 டிசம்பர் 8 அன்று பிறந்தார். இவர் டேனியல் ராமசாமி, சின்னத்தாயி ஆகியோரின் இளைய மகள் ஆவர். இவர் பிரபல இசையமைப்பாளர் இளையராஜாவின் தம்பி வெங்கட் பிரபு, பிரேம்ஜி அமரன் ஆகியோரின் தந்தை ஆவார். கங்கை அமரனுக்கு 2 அண்ணன்களான ஆர்.டி. பாஸ்கர், பாவலர் வரதராஜன் ஆகிய இருவரும் நீண்ட காலத்திற்கு முன்பே இறந்தனர். இசையமைப்பாளர்கள் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, பாடகி பவதாரணி, ஆடை வடிவமைப்பாளர் வாசுகி பாஸ்கர் ஆகியோர் இவரது உறவினர்கள். இவரது பெயரை பொறுத்தவரை கங்கை அமரன் என்ற பெயர் குழந்தை பருவத்தில் படித்த அதே பெயர் ஒரு பத்திரிகையிலிருந்து எடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் அமரன் சிங் என்ற புனைப்பெயரில் அறியப்பட்டார். இவர் ஒரு பாடலாசிரியராக இருக்க வேண்டும் என்று விரும்பியுள்ளார். டூரிங் டாக்கீஸ் யூடியூப் சேனலில் சித்ரா லட்சுமணனுடனான இவரது அண்மைய நேர்காணல் இவர் தனது வாழ்க்கை அனுபவங்களையும், இவரது தொழில் போராட்டத்தையும், தனது அண்ணன் இளையராஜுடனான தனிப்பட்ட வேறுபாடுகள் குறித்தும் பகிர்ந்து கொண்டார். அங்கு இவர் தனது வாழ்க்கையில் பல சர்ச்சைக்குரிய விடல்களை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இவரது சகோதரர் இளையராஜாவோடு இணைந்து பங்காற்றினார். பின்னாளில் கங்கை அமரன் ஓர் இசையமைப்பாளராக தனது வாழ்க்கையை துவங்கினார். பாரதி ராஜா இளையராஜா கூட்டணியில் அமைந்த 16 வயது நிலை திரைப்படத்தில் செந்தூரப்பூவே பாடலை இயற்றினார். அதைத் தொடர்ந்து தன்னுடைய அண்ணன் இளையராஜா இசையமைத்த பல திரைப்படங்களுக்கு பாடலாசிரியராக பணிபுரிந்துள்ளார். மேலும் எம்.எஸ். விஸ்வநாதன், சங்கர் கணேஷ், எஸ்.பி. பாலசுப்ரமணியம், யுவன் சங்கர் ராஜா ஆகியோரின் இசையில் பாடல்களை இயற்றியுள்ளார். மௌன கீதங்கள், வாழ்வே மாயம், 1983 போன்ற பல சிறந்த திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். இசையமைப்பதை தவிர கோழி கூவுது 1982 திரைப்படத்தில் அமரன் இயக்குனராக அறிமுகமானார். மிகவும் வெற்றிகரமான கரகாட்டக்காரன் 1989 உட்பட பல திரைப்படங்களை இயக்கியுள்ளார். தெம்மாங்கு பாட்டுக்காரன் இவர் இயக்கிய கடைசி திரைப்படமாகும். அதே நேரத்தில் இவரது மகன் வெங்கட் பிரபு நடிகராக அறிமுகமாக இருந்த பூஞ்சோலை திரைப்படம் வெளியிடப்படவில்லை. இவர் திரைக்கதை ஆசிரியர், இயக்குனராக பணியாற்றிய படங்கள் பல படங்களில் சில படங்கள் கோழி கூவுது, கொக்கரொக்கோ, பொழுது விடிஞ்சாச்சி, தேவி ஸ்ரீ தேவி, எங்க ஊரு பாட்டுக்காரன், கரகாட்டக்காரன், அண்ணனுக்கு ஜே, ஊரை விட்டு ஊரை வந்து, தெம்மாங்கு பாட்டுக்காரன். இவர் இசையமைத்த திரைப்படங்கள் பல படங்களில் சில படங்கள் ஒரு விடுகதை, ஒரு தொடர்கதை, சுவர் இல்லாத சித்திரங்கள், மலர்களே மலருங்கள், தரையில் பூத்த மலர், மௌன கீதங்கள், வாழ்வே மாயம், கனவுகள் கற்பனைகள். இவர் திரைப்படங்களில் எழுதியுள்ள பாடல்கள் பல படங்களில் சில படங்கள் 16 வயது நிலை, அவள் அப்படித்தான், முள்ளும் மலரும், ரோசாப்பூ ரவிக்கிக்காரி, நிழல்கள், ஜானி, மூடுபனி மற்றும் பல படங்களுக்கு பாடல்கள் எழுதியுள்ளார். இவர் நடித்த திரைப்படங்கள் இதயம், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், ஜோடி, உள்ளம் கொள்ளை போகுதே, ஆர்யா, சூர்யா. இவர் பாடிய பாடல் திருநாள் படத்தில் அன்பால் அமைந்த உலகம், பரதேசி படத்தில் செந்நீர் தானா, திமிரு படத்தில் கொப்புரானே கொப்புரானே, விக்ரம் படத்தில் ஏஞ்சோடி மஞ்சக்குருவி, நீதானா அந்த கோயில் படத்தில் பூஜைக்கேத்த பூவிது, இங்கேயும் ஒரு கங்கை படத்தில் தெக்கு தெரு மச்சானே பக்கம் வர.